பெருமாள் கோவில் அருகே அரசு பேருந்தும் லாரியும் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்தில் 10க்கும் மேற்பட்டோர் காயமடைந்து அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். திருவண்ணாமலையிலிருந்து 30க்கும் மேற்பட்ட பயணிகளை ஏற்றிக்கொண்டு அரசு பேருந்து ஒன்று கிளாம்பாக்கம் நோக்கி வந்து கொண்டிருந்தது. அப்போது செங்கல்பட்டு அடுத்த சிங்கப்பெருமாள் கோவில் பகுதியில் உள்ள தேசிய நெடுஞ்சாலையில் அரசு பேருந்து வந்து கொண்டிருந்தபோது சாலையை கடக்க முயன்ற கண்டெய்னர் லாரியின் மீது பயங்கரமாக மோதி விபத்துக்குள்ளானது. இதில் அரசு பேருந்தின் முன்பக்கம் சேதமடைந்த நிலையில் அரசு பேருந்து ஓட்டுநர், நடத்துனர் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். இதனையடுத்து சக வாகன ஓட்டிகள் விபத்தில் காயமடைந்தவர்களை மீட்டு சிகிச்சைக்காக செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்து வந்த தாம்பரம் போக்குவரத்து புலனாய்வு போலீசார் விபத்திற்கான காரணம் குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த விபத்தால் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தமிழ்நாடு அரசு மானிய திட்டத்தில் மானியத் தொகை பெற ரூபாய் 2500 லஞ்சம் பெற்ற திருவள்ளூர் மாவட்ட தொழில் மைய உதவியாளரை லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் கைது செய்தனர். திருவள்ளூரை சேர்ந்தவர் குமாரசாமி. இவர் மாவட்ட தொழில் மையத்தில் கடந்த 2022ஆம் ஆண்டு வேலைவாய்ப்பற்ற இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கும் திட்டம் மூலம் புத்தக நிலையம் வைக்க ரூபாய் 2 லட்சம் கடன் பெற்றதாக கூறப்படுகிறது. அதற்கான மானியம் ரூபாய் 50,000 பெற மாவட்ட தொழில் மையத்திற்கு கடந்த சில நாட்களுக்கு முன்பாக சென்று ஆவணங்கள் அளித்துள்ளார். அப்போது மானியத் தொகை பெற அலுவலக உதவியாளர் சிவகுமார் என்பவர் குமாரசாமியிடம் ரூபாய் 2500 லஞ்சம் கேட்டுள்ளார். லஞ்சம் தர விரும்பாத குமாரசாமி திருவள்ளூர் லஞ்ச ஒழிப்புத்துறையில் புகார் செய்தார். அதன் பேரில் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் அவரை கையும் களவுமாக பிடிக்க முடிவு செய்தனர். இந்த நிலையில் குமாரசாமியிடம் ரசாயனம் தடவிய ரூபாய் நோட்டுகளை லஞ்ச ஒழிப்புத்துறையினர் கொடுத்து அனுப்பினர். அலுவலக உதவியாளர் சிவகுமார் ரூபாய் 2500 லஞ்ச பணத்தை பெற்றபோது அங்கு மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்பு காவல்துறை துணை கண்காணிப்பாளர் ராமச்சந்திரா மூர்த்தி தலைமையிலான போலீசார் அவரை கைது செய்தனர். செங்கம் அருகே மகளின் காதல் கணவனை கொலை செய்ய முயற்சித்த தந்தை உட்பட 3 பேர் குண்டர் தடுப்பு சட்டத்தில் கைது செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அடுத்த சென்னசமுத்திரம் பகுதியைச் சேர்ந்தவர் ஜானகிராமன். இவர் காளியம்மன் கோவில் அமைத்து அங்கு வரும் பக்தர்களுக்கு குறி சொல்லி வருகிறார். இந்த நிலையில் செங்கம் பகுதியைச் சேர்ந்த விஜய் என்ற இளைஞர் காளியம்மன் கோவிலுக்கு சென்று ஜானகிராமனுடன் நெருங்கி பழகி அவருடன் கோவில் வேலைகளை பார்த்து வந்துள்ளார். பின்னர் விஜய் ஜானகிராமனின் மகள் ஜெயஸ்ரீயை காதலித்து வந்ததாக கூறப்படும் நிலையில் இருவரும் வீட்டை விட்டு வெளியேறி பதிவு திருமணம் செய்து கொண்டு செங்கம் பகுதியில் தனியாக வீடு எடுத்து வசித்து வந்துள்ளனர். திருமணமாகி 5 மாதங்களாகியும் ஆத்திரத்தில் இருந்த பெண்ணின் தந்தை கூலிப்படையை அனுப்பி மகளின் கணவனை கொலை செய்ய முடிவு செய்துள்ளார். கடந்த மாதம் 15ஆம் தேதி பெட்ரோல் பங்கில் இரவு பணியில் இருந்த விஜயை கூலிப்படையினர் அரிவாளால் சரமாரியாக வெட்டியுள்ளனர். அதனை தடுக்க வந்த அரவிந்தசாமி என்ற நபரையும் வெட்டிவிட்டு கூலிப்படை தப்பி சென்றனர். பின்னர் கொலை முயற்சி சம்பந்தமாக வழக்கு பதிவு செய்த செங்கம் காவல்துறையினர் விஜயை கொலை செய்ய முயற்சி செய்ததாக பெண்ணின் தந்தை உட்பட 5 பேரை கைது செய்து வேலூர் சிறையில் அடைத்த நிலையில் கூலிப்படையை வைத்து கொலை செய்ய முயற்சித்ததாக பூசாரி ஜானகிராமன், செங்கம் காயத்தை மில்லத்தெருவை சேர்ந்த மதிமானன் மற்றும் அறிவு என்ற 3 பேர் மீது குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்ய மாவட்ட கண்காணிப்பாளர் கார்த்திகேயன் மாவட்ட ஆட்சியருக்கு பரிந்துரைத்தார். அதனை ஏற்ற மாவட்ட ஆட்சியர் 3 பேரை குண்டர் சட்டத்தில் கைது செய்ய உத்தரவிட்டார். திருச்சி அருகே உள்ள சாய்பாபா கோவிலுக்கு இமெயில் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த நிலையில் காவல்துறையினர் தீவிர சோதனைக்கு பிறகு வெடிகுண்டு மிரட்டல் புரளி என தெரியவந்தது. திருச்சி மாவட்டம் மணிகண்டம் அருகே உள்ள மேற்குடியில் சாய்பாபா கோவில் அமைந்துள்ளது. இந்த கோவிலுக்கு நேற்று மின்னஞ்சல் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் வந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து தகவலின் அடிப்படையில் மணிகண்டம் காவல்துறையினர் வெடிகுண்டு நிபுணர்கள் மற்றும் மோப்பனாய் உதவியுடன் சம்பந்தப்பட்ட கோவிலில் தீவிர சோதனை மேற்கொண்டனர். மேலும் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த வெடிகுண்டு தடுப்பு பிரிவு சிறப்பு துணை ஆய்வாளர் சாந்தகுமார் தலைமையிலான காவல்துறையினர் மெட்டல் டிடெக்டருடன் சோதனை மேற்கொண்டனர். நீண்ட நேர சோதனைக்கு பிறகு வெடிகுண்டு மிரட்டல் என்பது பெரும் புரளி என தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து கோவில் நிர்வாகமும் பொதுமக்களும் காவல்துறையினர் சற்று நிம்மதியடைந்தனர். பட்டவர்த்தி நடராஜபுரத்தில் தலித் மக்கள் மீது தடியடி தாக்குதல் நடத்தப்பட்டது மனித உரிமை மீறல் என்றும் போலீசார் தாக்கும் வீடியோவை தாழ்த்தப்பட்டோர் உரிமை ஆணையத்திற்கு அனுப்ப உள்ளதாக பாதிக்கப்பட்ட மக்கள் தெரிவித்துள்ளனர். மயிலாடுதுறை பட்டவர்த்தியை அடுத்த நடராஜபுரம் கிராமத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியைச் சேர்ந்த ராஜேஷ் என்ற மாற்றுத்திறனாளி இளைஞர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார்.
இச்சம்பவத்தில் தொடர்புடைய ரஞ்சித் என்ற இளைஞரை மணல்மேடு போலீசார் கைது செய்தனர். இது தொடர்பாக மயிலாடுதுறையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் சாலை மறியல் போராட்டம், ஆர்ப்பாட்டம் ஆகியவற்றை நடத்திய நிலையில் போலீசாரின் பேச்சுவார்த்தைக்கு பிறகு ராஜேஷின் உடல் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து ராஜேஷின் உறவினர்கள் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நடராஜபுரம் பகுதியில் சாலையில் அதிக அளவில் திரண்டு அப்பகுதியில் வைக்கப்பட்டிருந்த பிளக்ஸ் பேனர் ஆகியவற்றை கிழித்து வன்முறையில் ஈடுபட்டனர். இதையடுத்து அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த மணல்மேடு காவல் ஆய்வாளர் ராஜா தலைமையிலான போலீசார் சாலை ஓரங்களில் கிடந்த மரக்குச்சிகளை உடைத்து எடுத்து சாலையில் நின்ற இளைஞர்களை தாக்கியுள்ளனர். இது தொடர்பான வீடியோ வெளியாகியுள்ள நிலையில் போலீசார் தடியடி நடத்தியது மனித உரிமை மீறல் என தெரிவித்துள்ள அவர்கள் இந்த வீடியோவை மனித உரிமை ஆணையம் மற்றும் தாழ்த்தப்பட்டோர் உரிமை ஆணையத்திற்கு அனுப்ப உள்ளதாக பாதிக்கப்பட்ட மக்கள் தெரிவித்துள்ளனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.